நம்ம நினைக்கிறோம் அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கணும், பாடணும், துதிக்கணும். ரிசீவ். ஓ ஓ ஓ ஓ ஓ கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை தருகிறார், ரிசீவ். உனக்கு ஒரு காரை தருகிறார், ரிசீவ். தோத்துறான். உனக்கு ஒரு பீரோ தருகிறார், உனக்கு ஒரு கட்டில் தருகிறார், உனக்கு ஒரு போன் தருகிறார் அப்படின்னா ரிசீவ். வரணும், ரிசீவ். விடுதலை வருகிறது, சுகம் வருகிறது, இதை கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார். இப்போ ரெட்டிப்பாய் தருகிறார். ஓ ஓ ஓ ஓ ஒரு கார் இருந்தா 2 கார், ஒரு வீடு இருந்தா 2 வீடு, ஒரு போன் இருந்தா 2 போன், ஒரு மனைவி இருந்தா. அக்கா இருக்கும்போது உனக்கு கண்ணு வேற எங்கேயோ போதுன்னா அண்ணே வேணாம். கர்த்தருக்கு தோத்துறான். சிம்சோன் போற இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தானா. கண்ணு இருந்தா தான் நான் பாப்பேன்னு நோண்டி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் சபை, ரட்சிப்பு, இயேசுநாதர், துதி, பாட்டு, ஆராதனை. நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வது ஆண்டவருக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இருக்கீங்களா? நம்மளை ஜீவனோட பலத்தோட சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா வச்சிருக்கிறது அவருக்காக, அவர் திட்டத்துக்காக. நமக்காக நம்மளை இங்க ஜீவனோட வைக்கல. கொரோனா வந்துச்சா? உங்களுக்கு வந்ததான்னு கேட்கல. ஊருக்கு உலகத்துக்கு வந்துச்சா? லட்சங்கள் செத்தாங்களா? சாகலையா? நாம செத்தமா? எதுக்கு? சச்ச கட்டடிக்கிறதுக்கா? ஞாயிற்றுக்கிழமை அப்படியே டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் 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 இப்படியே போய்கிட்டு இருந்தா லைஃப்ல ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிருஞ்சாகிறது. இன்னும் பேச்ச காண இல்ல. கொரோனால நம்மளை காலி பண்ணாம ஜீவனோட வச்சார. சண்டே சர்வீஸை கட்டடிக்கிறதுக்கா? ஜெபத்தை கட்டடிக்கிறதுக்கா? நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கா? நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கா? நோ. நம்ம மூலமா நிறைவேற்றப்பட வேண்டிய தேவனுடைய மகிமையான திட்டம் ஒன்று நமக்காக காத்திருக்கு. அதை நிறைவேற்றி முடிப்பார்.